Hi students, happy morning to all. This is V. Senthil Kumar. Today now going to start with new exercise number 3.7. Exercise number 3.7 start பண்ண போறீங்க. ஸோ இது ஃபார்முலாஸ் வந்து ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலாஸ் தான், ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் பார்த்த ஃபார்முலாஸ் தான் இதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நியூ ஃபார்முலாஸ் கிடையாதுங்க. ஸோ டைரெக்டாக எக்ஸசைஸ் போயிடலாம். ஸோ எக்ஸசைஸ் 3.7 question number 1. அதில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டர். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டர், இஃப் a plus b plus c equal to 180 degree, prove that sin 2a plus sin 2b plus sin 2c equal to 4 sin a into sin b into sin c proof on. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி கொடுத்துறாங்க a plus b plus c equal to 180 degree கொடுத்துறாங்க. ஸோ என்ன ப்ரூஃப் பண்ணணும் பாருங்க. sin 2a plus sin 2b plus sin 2c equal to 4 into sin a into sin b into sin c proof on. ஓகேங்களா? இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோ. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் sin 2a plus sin 2b plus sin 2c. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? ஓகேங்களா? 3 டேர்ம்ஸ் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அதில் ஃபஸ்ட்டு 2 டேர்ம் என்ன பண்ண கம்பைன் பண்ணிக்கோ. sin 2a plus sin 2b கம்பைன் பண்ணிக்கோ. ஸோ அது வந்து sin c plus sin d ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ sin c plus sin d ஃபார்முலா 2 sin of c plus d by 2 into cos of c minus d by 2. ஓகேங்களா? ஸோ அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு 2 டேர்ம் எடுத்துகிட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. இப்போ 2 sin of 2a plus 2b by 2 into cos of 2a minus 2b by 2 ப்ளஸ் லாஸ்ட் டைம்னா இருக்குது sin 2cன்னு இருக்குது, அதை அப்படியே ரைட் பண்ணி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ காமனாக வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? நியூமரேட்டில் காமனாக 2 எடுத்துகிட்டு அதை பண்ணி கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டாக்க ரிமைனிங் 2 sin of a plus b into cos of a minus b ப்ளஸ் sin 2cன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துறாங்க பாருங்கள், a plus b plus c equal to 180 degree. இதில் வந்து என்ன பண்ண நம்ம டெரிவ் பண்ணிடணும். என்ன டெரிவ் பண்ணாக்க a plus b டெரிவ் பண்ணிடணும். இப்போ a plus b வேணுனாக்கா நல்லா கவனிங்க. a plus b plus c equal to 180 அப்போ நம்மளுக்கு a plus bக்கு சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ a plus b சப்ஸ்டிட் பண்ணாக்கா இந்த c ஆன்சர் மூவ் பண்ணால் மைனஸ் ஆகிடும். அப்போ a plus bக்கு 180 degree மைனஸ் சின்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 2 sin of a plus bக்கு 180 degree மைனஸ் c. ஓகேங்களா? இன்ட்டு cos of a minus b ப்ளஸ் sin 2c. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2 sin of அதாவது sin 180 degree மைனஸ் c, அதாவது sin 180 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு sin தீட்டா. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்ம் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 sin cன்னு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு cos of a minus b ப்ளஸ் sin 2c. sin 2c ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா sin 2a ஃபார்ம். sin 2cன்னு இருக்குல்ல, அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணால் sin 2a ஃபார்முலா. sin 2a ஈக்குவல் டு 2 sin a cos a ரைட் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் 2 sin c cos c. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2 sin c இன்ட்டு cos a minus b ஃபார்முலா அங்கே அப்ளை பண்ணுறீங்க. cos a minus b இருக்குல்ல, அதுக்கு cos a minus b ப்ளஸ் cos c. இல்லைனாக்கா 2c வந்து காமனாக எழுதுங்க. 2 sin c காமனாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 2 டேர்மில் 2 sin c காமனாக இருக்குது. இப்போ 2 sin c காமனாக வெளியே எடுத்துருக்க ரிமைனிங் வந்து cos a minus b ப்ளஸ் cos cன்னு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2 sin c இன்ட்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா a plus b plus equal 180 தெரியும். இதுலேருந்து c டெரிவ் பண்ணுறீங்க. ஏன்னாக்கா அந்த லாஸ்ட்டாக இருக்க cos c இருக்குல்ல, அதுக்கு சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. அப்போ c வேணுனாக்கா 180 மைனஸ் ஆஃப் a plus b சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ cos a minus b ப்ளஸ் cos c வந்து 180 மைனஸ் a plus b. ஓகேங்களா? ஸோ மைனஸ் அப்ளை பண்ணினாக்கா மைனஸ் a மைனஸ் b ஆகிடும். ஸோ அப்போ அந்த ப்ராக்கெட் அங்கே போகணுங்க, ப்ராக்கெட் போடல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 sin c into cos a minus b minus cos a plus b ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ cos a plus b minus cos a minus b equal to minus 2 sin a into sin b தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக cos 180 minus theta equal to cos theta வரும். ஓகே, அதாங்க அப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ cos a plus bன்னு வந்துடும் லாஸ்ட்டாக. ஓகேங்களா? ஸோ அப்போ 2 sin c இன்ட்டு cos a minus b மைனஸ் cos a plus bன்னு வந்துடும். ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கிற அந்த டேர்ம்ஸு cos a minus b மைனஸ் cos a plus b ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் 2 sin a sin b. ஸோ அந்த மைனஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்ளை பண்ணினாக்கா cos a minus b மைனஸ் cos a plus bன்னு வந்துடும் ஈக்குவல் டு 2 sin a sin bன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு 2 sin c இன்ட்டு இந்த ப்ராக்கெட் டேர்முக்கு என்ன பண்ணுறீங்கன்னாக்கா 2 sin இன்ட்டு sin b டைப் பண்ணும். இப்போ மல்டிப்ளை பண்ணினாக்கா 2 2 4 ஆகிடும். 4 sin a இன்ட்டு sin b இன்ட்டு sin cன்னு வந்துடும். ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது இதுதான். ஓகேங்களா? ஸோ hence proved. That's all.
ஸோ இதில் ஆல்ரெடி இந்த ஃபார்முலாஸ் தான் எக்ஸைஸ் 3.6 யூஸ் பண்ண ஃபார்முலாஸ் எல்லாமே இதில் வரும். ஸோ நல்லா தரவாக படிச்சுக்கிடும். நெக்ஸ்ட்டு exercise 3.7 question number 1 second Roman letter. If a plus b plus c equal to 180 degree, prove that cos a plus cos b minus cos c equal to minus 1 plus 4 cos a by 2 into cos b by 2 into sin c by 2 into proof. ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி மைனஸ் காசின்னு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு காஸ் சி ப்ளஸ் காஸ் டி. ஸோ லாஸ்ட் சம் மாதிரி தான் ஃபஸ்ட்டு 2 டைம் எடுத்துக்கோங்க. 3 டைம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 டைம் எடுத்து அதுக்கு காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு 2 காஸ் ஆஃப் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் சி மைனஸ் டி பை 2. ஓகேங்களா? அப்ளை பண்ணிங்கனாக்கா 2 காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி பை 2ன்னு வரும். ஓகேங்களா? லாஸ்ட்டில் மைனஸ் காஸ் சின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பை 2ன்னு இருக்குது. அதுக்கு சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 180ன்னு கொடுத்துறாங்க. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 180 மைனஸ் சின்னு போட்டுக்கலாம். ஸோ அங்கே ஆங்கிளில் வந்து ஏ ப்ளஸ் பி பை 2ன்னு இருக்குது, பை 2ன்னு இருக்குது. ஸோ அதனால் போத் ஆர் 2 சைடு என்ன பண்ணுறீங்க, 2ஆல் அப்டேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டினில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 180 டிகிரி கொடுத்துறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பிக்கு டெரிவ் பண்ணணும். ஏ ப்ளஸ் பி மட்டும் வச்சுட்டு அந்த சி ஆன்சர் மூவ் பண்ணினா மைனஸ் ஆகிடும். ஸோ அப்போ 180 மைனஸ் சின்னு வந்துடும். இந்த கொஸ்டினில் பார்த்தா ஆங்கிள் வந்து பை 2ன்னு வந்துருக்கு. ஸோ அதனால் both are 2 side by 2 ஆல் டேட் பண்ணுறீங்க. அப்போ a plus b by 2 equal to 180 டிகிரி மைனஸ் c by 2. ஓகேங்களா? ஸோ பட் செப்பரேட்டாக தனித்தனியாக 2 ஆல் டேட் பண்ணும்போது 90 மைனஸ் c by 2ன்னு வரும். அப்போ a plus b by 2க்கு 90 டிகிரி மைனஸ் c by 2 சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 cos ஆஃப் 90 டிகிரி மைனஸ் c by 2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு cos ஆஃப் a minus b by 2 minus cos c. நெக்ஸ்ட்டு cos 90 minus theta equal to sin theta. Okay, already you know that cos 90 minus theta equal to sin theta. So, cos 90 minus c by 2 sin c by 2. Okay, next cos a minus b by 2 minus cos c formula. Cos c formula பார்த்தீங்கன்னாக்கா அது எதுலேருந்து டெரிவ் பண்ணுறாங்கனாக்கா cos 2a ஃபார்ம்ல டெரிவ் பண்ணுறாங்க. cos 2a equal to 1 minus 2 sin square a. இங்கே வந்து cos a ஃபார்ம் தான் இருக்குது, அதாவது cos c. இப்போ காஸ் ஏ வேணாக்கா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ பை 2. ஓகேங்களா? அங்கே 2 தீட்டாவுக்கு 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ, வெறும் தீட்டா மட்டும் இருந்துச்சுனாக்கா பை 2 வரும். ஆங்கிள் வந்து பை 2 வரும். ஓகேங்களா? அப்போ காஸ் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ பை 2. இப்போ காஸ் சி வந்துச்சுனாக்கா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் சி பை 2ன்னு ரைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ப்ராக்கெட்டில் 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் சி பை 2. ஓகேங்களா? ஃபார்முலாஸ் எப்படி டெரிவ் பண்ணுற பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 2 சைன் சி பை 2 cos of a minus b by 2 minus 1. ஸோ அந்த மைனஸை உள்ள அப்ளை பண்ணும்போது மைனஸ் 1 ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர் சி பை 2 வந்து. ஓகேங்களா? ஸோ மைனஸ் அப்ளை பண்ணும்போது ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணும். மைனஸ் 1 ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர் சி பை 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர் சி பை 2 cos of a minus b by 2 ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர் சி பை 2. ஓகேங்களா? ஸோ இப்போ மைனஸ் 1 2 சைன் சி பை 2 காமனாக வெளியே எடுத்துரு. 2 சைன் சி பை 2 காமனாக இருக்குது. அப்போ 2 சைன் சி பை 2 காமனாக வெளியே எடுத்துனாக்கா ரிமைனிங் வந்து காஸ் ஏ மைனஸ் பி பை 2 ப்ளஸ் சைன் சி பை 2ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ மைனஸ் 1 ப்ளஸ் 2 சைன் சி பை 2 இன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காஸ் ஏ மைனஸ் பி பை 2 இருக்குது ப்ளஸ் சி பை 2ன்னு இருக்குது. இப்போ சி பை 2க்கு நான் பண்ண போகிறேன், சப்ஸ்டிட் பண்ணுவேன். சி பை 2 தீட்டா இருக்குல்ல, சைன் சி பை 2. இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. இதுலேருந்து சி ஃபஸ்ட் டெரிவ் பண்ணி சி இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. அப்போ ஆங்கிள் வந்து பை 2ல் இருக்குது, அதாவது பை 2ல் இருக்கிறதால போத் ஆர் 2 சைடு என்ன பண்ணி 2ஆல் டேட் பண்ணுறீங்க. இப்போ சி பை 2 ஈக்குவல் டு 180 டிகிரி பை 2 மைனஸ் ஏ ப்ளஸ் பி பை 2. அப்போ 180 12 டேப்னா 90 டிகிரி வந்துடும். ஸோ அப்போ சி பை 2 ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பை 2 சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. அப்போ சைன் இந்த சி பை 2க்கு 90 டிகிரி மைனஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ ப்ளஸ் சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் ஏ ப்ளஸ் பி பை 2. ஓகேங்களா? ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் 2 சைன் சி பை 2 காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி பை 2 ப்ளஸ் சைன் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஓகேங்களா? ஸோ அப்போ சைன் 90 மைனஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பை 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 2 சைன் ஆஃப் சி பை 2. இதுக்கு எந்த ஃபார்முலானாக்கா காஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா இருக்குது, இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு 2 காஸ் ஆஃப் காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி, 2 காஸ் ஏ காஸ் பின்னு ரைட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ 2 காஸ் ஏ பை 2
இன்ட்டு காசு பி பை டூ. ஓகேங்களா? ஏன்னா தீட்டா வந்து பை டூ இருக்குது, அதனால தான் பை டூ போகிறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு -1 + 2 இந்த டூ மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ப்ராக்கெட்டில் எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணினாக்கா 4 ஆகிடும். 4 சைன் காஸ் ஏ பை டூ காஸ் பி பை டூ லாஸ்ட்டாக சைன் சி பை டூ. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது இதுதான். ஸோ என்ஸ் ப்ரூவ். நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 3.7 கொஸ்டின் நம்பர் 1 தேர்ட் ரோம் லெட்டர். இஃப் a plus b plus c equal to 180 degree, prove that sin square a plus sin square b plus sin square c equal to 2 plus 2 cos a into cos b into cos c ப்ரூஃப் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் sin square a plus sin square b plus sin square c. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நோ தட் சைன் ஸ்கொயர் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 1 minus cos ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ சைன் ஸ்கொயர் ஏக்கு 1 minus cos ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். சைன் ஸ்கொயர் பிக்கு அதை அப்படியே ரைட் பண்ணிவிடுங்க. சைன் ஸ்கொயர் சி அப்படியே ரைட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ, அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ 1 ஆகிடும். ஸோ அப்போ 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் காமனை வெளியே எடுத்துட்டாக்கா காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி வந்துடும் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் சி. ஓகேங்களா? ஸோ அப்போ காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பிக்கு காஸ் ஆஃப் a plus b into cos of a minus b சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. ஸோ அப்போ 1 minus of cos a plus b into cos a minus b plus sin square c. ஓகேங்களா? ஸோ a plus b plus c equal to 180 டிகிரி கொடுத்துறாங்க. ஸோ அப்போ அதுலேருந்து a plus b நம்ம டிகிரி பண்ணி a plus b equal to 180 டிகிரி மைனஸ் c. ஓகேங்களா? இப்போ எங்கே a plus b இருக்கோ அங்கே 180 டிகிரி மைனஸ் c சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. ஸோ அப்போ 1 minus cos of 180 டிகிரி மைனஸ் c சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இன்ட்டு cos of a minus b plus sin square c. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 minus cos 180 minus theta equal to plus minus cos theta வரும். ஆல்ரெடி மைனஸ் இருக்கு, அப்போ ப்ளஸ் காஸ் சின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் சி. ஸோ நெக்ஸ்ட்டு 1 ப்ளஸ் காஸ் சி இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் சி ஃபார்ம் வந்து 1 minus காஸ் ஸ்கொயர் சி. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணது மாதிரி சைன் ஸ்கொயர் இருக்குது அதே ஃபார்ம் தான். இப்போ சைன் ஸ்கொயர் சி இருக்குது, அப்போ 1 minus காஸ் ஸ்கொயர் சி அப்ளை பண்ணி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 1 + 1 வந்து 2 ஆகிடும். ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற 1 இந்த பாருங்க லாஸ்ட்டில் பாருங்க 1 இருக்குது, ப்ளஸ் 1 தான் ரெண்டுமே. இப்போ 2 ஆகிடும். ஓகேங்களா? 2 + காஸ் சி இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஸ்கொயர் சி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காஸ் சி வந்து காமனாக வெளியே எடுக்கலாம் இதில். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 + காஸ் சி காமனாக வெளியே எடுத்துட்டாக்கா ரிமைனிங் வந்து காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் சின்னு வரும். ஓகேங்களா? இப்போ சிக்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறீங்க. சி ஈக்குவல் டு கொடுத்துட்டு அந்த கிவன்லேருந்து a + b + c ஈக்குவல் டு 180 டிகிரிக்கு அதுலேருந்து சி நம்ம டெரிவ் பண்ண சி ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் a + b. ஸோ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணினாக்கா 2 + காஸ் சி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் 180 டிகிரி மைனஸ் a + b. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா காஸ் 180 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் அதாவது மைனஸ் காஸ் தீட்டான்னு வரும். ஸோ அப்போ இதில் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ 2 + cos c into cos a minus b plus cos a plus b. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா cos a minus b plus cos a plus bன்னு இருக்குது. ஸோ அதை எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். 2 cos a into cos b ரைட் பண்ணலாம். ஸோ அப்போ 2 + cos c into 2 cos a into cos b ரைட் பண்ணலாம். ஸோ அப்போ 2 காமனாக வெளியே எடுத்தீங்கன்னாக்கா 2 வெளியே வந்துச்சுனாக்கா 2 + 2 cos a cos b cos c வந்துடும். நம்மளுக்கு தெரியும் காஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 2 cos a cos b தான் அங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க ஃபார்முலா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது 2 + 2 cos a into cos b into cos c. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 3.7 கொஸ்டின் நம்பர் 1 4th ரோம் லெட்டர். So if a plus b plus c equal to 180 degree, prove that sin square a plus sin square b minus sin square c equal to 2 sin a into sin b into sin c ன்னு proof பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோம். sin square a plus sin square b minus sin square c. ஸோ போன சம் மாடல் தான். sin square a க்கு 1 minus cos square ரைட் பண்ணிக்கோ ப்ளஸ் sin square b minus sin square அப்படியே ரைட் பண்ணிட்டு ஸோ இது டூலையும் என்ன பண்ணுறீங்க 1 மைனஸ் காமன் வெளியே எடுத்துறாங்க காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் பின்னு வந்துடும். ஸோ மைனஸ் சைன் ஸ்கொயர் சி. நெக்ஸ்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு தெரியும். ஓகே? அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பிக்கு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஸோ அப்போ 1 மைனஸ் ஆஃப் காஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் சி. ஓகேவா? ஸோ அப்போ
1 minus cos of a plus b into cos of a minus b minus sin square c வந்துருக்கு. நெக்ஸ்ட் கிவன்ல a plus b plus equal 180 கொடுத்துறாங்க. ஸோ அதுலேருந்து a plus b நம்ம டெரிவ் பண்ணிக்கோ. ஸோ இப்போ a plus b equal to 180 minus c சப்ஸ்டிட் பண்ணினாக்கா 1 minus cos of 180 minus c into cos of a minus b minus sin square c. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 1 minus cos 180 minus theta equal to minus cos theta. So அப்போ மைனஸ் ஆல்ரெடிங்கிறதா ப்ளஸ் காஸ் சின்னு வந்துடும். ஸோ காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் சி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 1 ப்ளஸ் காஸ் சி இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் சிக்கு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் சி ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அந்த மைனஸ் உள்ள அப்ளை பண்ணும்போது -1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் சின்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டு காஸ் சி காமனை வெளியே எடுக்கிறீங்க. ஸோ அப்போ 1 ப்ளஸ் காஸ் சி காமனை வெளியே எடுத்துனாக்கா இந்த +1 -1 கேன்சல் ஆகிடும். காஸ் சி காமனை வெளியே எடுத்துனாக்கா cos a minus b plus cos c னு ஓகேங்களா. +1 -1 கேன்சல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் cos c காமனை வெளியே எடுத்துறாக்க cos a minus b plus cos c னு வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு cos c இன்ட்டு cos a minus b இன்ட்டு cos c னு இருக்காங்க. சிக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ a plus b plus equal to 180 அதுலேருந்து c டெரிவ் பண்ணினாக்கா c equal to 180 degree minus of a plus b. ஸோ அப்ளை பண்ணினாக்கா cos c இன்ட்டு cos of a minus b plus cos of 180 degree minus a plus b வந்துடும். So next step cos a minus b minus cos a plus b equal to 2 sin a into sin b. So cos c into cos of a minus b minus cos a plus b. So cos 180 degree minus theta equal to minus cos theta. So minus cos a minus b வந்திருக்கு. Next cos a minus b minus cos a plus b வந்து 2 sin a into sin b. So cos a into 2 sin a into sin b சப்ஸ்டிட் பண்ணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணும்போது 2 sin a into sin b into sin c. சரி cos c. ஸோ hence proved. That's all. Next exercise 3.7 question number 1 fifth row letter. If a plus b plus equal to 180 degree, prove that tan a by 2 into tan b by 2 plus tan b by 2 into tan c by 2 plus tan c by 2 into tan a by 2 equal to 1 into proof பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கிவனில் a plus b plus equal 180 degree ஆங்கிள் எல்லாமே by 2ல் இருக்கிறதால எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க by 2ஆல் பண்ணுறீங்க. ஸோ அப்போ a by 2 plus b by 2 equal to 180 degree by 2 minus c by 2. ஓகேங்களா. ஸோ tan a by 2 plus b by 2 equal to tan 180 degree by 2 minus c by 2. ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே tan a by 2 plus b by 2 பதில் என்ன பண்ணுறீங்க tan 180 degree by 2 minus c by 2 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போ ஸோ அது என்ன tan 180 degree minus theta equal to cot theta மாறும். ஸோ அப்போ tan a by 2 plus b by 2 equal to cot c by 2 ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு tan a by 2 plus tan b by 2 1 minus tan a by 2 into tan b by 2 வருது. ஸோ அப்போ இது வந்து tan a plus b by a by 2 சாரி tan a plus b ஃபார்முலா. ஸோ tan a by 2 plus b by 2 இருக்குல்ல அது வந்து tan a plus b by a plus b ஃபார்முலா. ஸோ அப்போ tan a by 2 plus tan b by 2 by 1 minus tan a by 2 into tan b by 2 equal to காட்டை வந்து ரெசிவ் பண்ணாக்கா 1 by tan ஆகிடும். அப்போ 1 by tan c by 2 வந்துடும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா ஸோ tan a plus tan a by 2 plus tan b by 2 into tan c by 2 equal to 1 minus tan a by 2 into tan b by 2 வந்துடும். ஓகேங்களா. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது tan a by 2 into tan c by 2 plus tan b by 2 into tan c by 2 equal to 1 minus tan a by 2 into tan b by 2 வந்துடும். ஸோ இந்த மைனஸாக இருக்கிற டேர்ம் வந்து மைனஸ் tan a by 2 tan b by 2 ஈக்குவல் சைடு அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ tan a by 2 into tan b by 2 plus tan b by 2 into tan c by 2 plus tan c by 2 into tan a by 2 equal to 1. Hence proved. That's all. Next exercise 3.7 question number 1 sixth row meter. If a plus b plus c equal to 180 degree, prove that sin a plus sin b plus sin c equal to 4 cos a by 2 into cos b by 2 into cos c by 2 proof on. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கும் sin a plus sin b plus sin c எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அங்கே ப்ளஸ் வரணும் ப்ளஸ் போடல. ஸோ இங்கே sin a plus sin b plus sin c எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டூ டேர்ம் sin a plus sin b இருக்குல்ல ஸோ அதை sin c plus sin d ஃபார்மில் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா. இப்போ 2 sin a plus b by 2 into cos a minus b by 2 plus sin c ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 2 sin a plus b by 2ன்றது அந்த கிவனில் a plus b plus c equal to 180 டிகிரிக்குள்ள அதில் வந்து டெரிவ் பண்ணிக்கோ. ஸோ அப்போ a plus b by 2க்கு வந்து 90 டிகிரி மைனஸ் c by 2 ஆல்ரெடி நம்ம பண்ணியிருப்போம். ஸோ
இப்போ 2 sin of 90 degree minus c by 2 into cos of a minus b by 2 plus sin c. sin 90 minus theta equal to cos theta ஆகிடும். ஸோ அப்போ 2 cos c by 2 வந்துடும் into cos a minus b by 2 plus sin c ன்னு இருக்குது. அப்போ sin c ஃபார்ம் பண்ணாக்கா sin 2a ஃபார்மில் வந்து டெரிவ் பண்ணிடும். sin 2a equal to 2 sin a cos a, sin a மட்டும் வேணுனாக்கா 2 sin a by 2 cos a by 2. ஓகேங்களா? அப்போ sin a அதாவது sin ஏவுக்கு வந்து 2 sin a by 2 cos a by 2. இங்கே வந்து sin c ன்னு இருக்குது. ஸோ அதுக்கு 2 sin c by 2 into cos c by 2 ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ 2 sin c by 2 into cos c by 2. நெக்ஸ்ட் 2 cos c by 2 into cos a minus b by 2 plus sin c by 2 2 cos c by 2 காமனை வெளியே எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ 2 cos c by 2 காமனை வெளியே எடுத்துட்டாக்கா cos a minus b by 2 plus sin c by 2 வந்துடும். நெக்ஸ்ட்டு 2 cos c by 2 into cos a minus b by 2 plus sin இந்த சிக்கு வந்து 90 degree minus a plus b by 2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணும்போது sin 90 minus theta equal to cos thetaன்னு வந்துடும். அப்போ sin வந்து cos of a plus b by 2 வந்துடும். அப்போ 2 cos c by 2 into cos a plus a minus b by 2 plus cos a plus b by 2 வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2 cos of c by 2 into இதுக்கு என்ன ஃபார்முலானா cos a minus b plus cos a plus b equal to 2 cos a into cos b அந்த ஃபார்முலா இருக்குது இந்த ப்ராக்கெட் டைமில். ஸோ அப்போ இங்கே வந்து பை 2 வரதால cos a minus b by 2 plus cos a plus b by 2 equal to 2 cos a by 2 into cos b by 2 ரைட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ரைட் பண்ணியாச்சு 2 cos a by 2 into cos. ஸோ மல்டிப்ளை பண்ணினாக்கா 4 into cos a by 2 into cos b by 2 into cos c by 2. ஓகேங்களா? ஸோ இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. hence proved. That's all. Next exercise 3.7 question number 1 ல 7th Roman letter. If a plus b plus c equal to 180 degree, prove that sin of b plus c minus a plus sin of c plus a minus b plus sin of a plus b minus c equal to 4 into sin a into sin b into sin c. ஓகேங்களா? ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் கிவனில் a plus b plus c equal to 180 degree இருக்குல்ல, அதுலேருந்து b plus c c plus a plus b டெரிவ் பண்ணி வச்சிடும். ஏன்னாக்கா இந்த ப்ராக்கெட் டைமில் எல்லா டைம் வருங்களா b plus c c plus a plus bன்னு இருக்குது. அதுக்கு இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணினாக்கா சைன் ஆஃப் b plus c-க்கு 180 minus a. ஓகேங்களா? ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் a இருக்குது. ப்ளஸ் சைன் ஆஃப் c plus a-வுக்கு 180 degree minus b. ஓகேங்களா? ஆல்ரெடி இங்கே மைனஸ் bன்னு இருக்குது. ப்ளஸ் சைன் ஆஃப் a plus b-க்கு 180 degree minus c minus c. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சைன் ஆஃப் 180 degree minus 2a plus sin of 180 degree minus 2b plus sin of 180 degree minus 2c. Next sin 180 minus theta equal to sin theta வரும். ஸோ அப்போ sin 2a. அதுமாதிரி ஆல்ரெடி sin of 180 minus 2b equal to sin 2b plus sin of 180 degree minus 2c equal to sin தான் வரும், sin 2c. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னாக்கா sin c plus sin d ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க ஃபர்ஸ்ட் 2 டேர்முக்கு. எதுக்குனாக்கா sin 2a plus sin 2bக்கு sin c plus sin d ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? அப்போ அதுக்கு ஃபார்முலா 2 sin of c plus d by 2 into cos of c minus d by 2. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணிங்கனாக்கா 2 sin of 2a plus 2b by 2 into cos of 2a minus 2b by 2. ஓகேங்களா? ப்ளஸ் sin 2c. நெக்ஸ்ட்டு 2 கேன்சல் பண்ணிடலாம். நியூமரேட்டரில் காமனாக 2 வெளியே எடுத்துகிட்டு டினாமினேட்டர் நியூமரேட்டர் கேன்சல் பண்ணினாக்கா ரிமைனிங் வந்து 2 sin of a plus b into cos of a minus b plus sin 2cன்னு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு a plus b plus c equal to 180 degree இருந்து அது வந்து a plus b நம்ம டெரிவ் பண்ணுறோம். a plus b equal to 180 degree minus c. ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணினாக்கா 2 sin of 180 degree minus c into cos of a minus b plus sin 2c. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2 sin of c வந்துடும். எனக்கா sin 180 minus theta equal to sin theta வந்துடும். அப்போ 2 sin c into cos of a minus b sin c அதாவது 2 sin c into cos c அதாவது sin 2a equal to 2 sin a cos a இருக்குது. அங்கே sin 2cன்னு இருக்குது. அதுக்கு பதில் 2 sin c into cos c ரைட் பண்ணுவோம். ஓகேவா? லாஸ்ட் டைம். நெக்ஸ்ட்டு 2 sin c காமனாக வெளியே எடுத்துடலாம். இப்போ 2 sin c காமனாக வெளியே எடுத்துட்டாக்க ரெமினிங் வந்து cos of a minus b plus cos of cன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 sin c இன்ட்டு இப்போ காசிக்கு வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் காசிக்கு. ஸோ அப்போ காசி வந்து எப்படின்னாக்கா சிக்கு a plus b plus c equal to 180 degree இருக்குல்ல,
அதுலேருந்து சி டெரிவ் பண்ணுறீங்க. சி ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி. ஸோ சப்ஷன் பண்ணினாக்கா 2 sin c இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ப்ளஸ் காஸ் ஆஃப் 180 டிகிரி மைனஸ் ஏ பிளஸ் பி. ஸோ காஸ் 180 டிகிரி மைனஸ் theta ஈக்குவல் டு மைனஸ் காஸ் theta. ஸோ அப்போ 2 sin c இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி. நெக்ஸ்ட் இந்த ப்ராக்கெட் டேமுக்கு காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 2 sin ஏ இன்ட்டு sin பி ஃபார்முலா. ஸோ இதில் ரீரைட் பண்ணும்போது காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 2 sin ஏ இன்ட்டு sin பி. ஓகேங்களா? ஸோ அது சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 2 sin c இன்ட்டு 2 sin ஏ இன்ட்டு sin பி. ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 4 இன்ட்டு sin ஏ இன்ட்டு sin பி இன்ட்டு sin c வந்து. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஹென்ஸ் ப்ரூவ்ட். தட்ஸ் ஆல். Next exercise 3.7 question number 2. If a plus b plus c equal to 2s, then prove that sin of s minus a into sin of s minus b plus sin of s into sin of s minus c equal to sin a into sin b proof பண்ணோம். So first இதில் left hand side எடுத்துக்கோம். So left hand side is sin of s minus a into sin of s minus b plus sin of s into sin of s minus c. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு cos a minus b into minus cos a plus b equal to ஃபார்ம் வந்து 2 sin of a into sin b. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து sin a into sin b ஃபார்மில் வேணுனாக்கா 1/2 into cos of a minus b minus cos of a plus b தெரியும். ஸோ அதான் அங்கே அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2 டேர்முக்கு 1/2 into cos of s minus a minus s plus b minus cos of s minus a plus s minus b ஆகிடும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 2 டேர்முக்கு 1/2 into cos of s minus s plus c minus of cos of s plus s minus c ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ப்ராக்கெட் டைமில் சிம்ப்ளை பண்ணினாக்கா ஸோ இதில் ப்ளஸ் எஸ் மைனஸ் எஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு வந்துடும். இப்போ காஸ் ஆஃப் மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு வந்துடும். ஸோ மைனஸ் காஸ் ஆஃப் இதில் எஸ் ப்ளஸ் எஸ் வந்து 2s ஆகிடும். ஸோ அப்போ 2s மைனஸ் ஏ மைனஸ் பி ஆகிடும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1/2 இன்ட்டு இதில் ப்ளஸ் எஸ் மைனஸ் எஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா காஸ் ஆஃப் சின்னு வந்துடும். ஸோ மைனஸ் காஸ் ஆஃப் எஸ் ப்ளஸ் எஸ் வந்து 2s ஆகிடும் மைனஸ் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஈக்குவல் டு 2sன்னு கொடுத்துருவாங்க கிவனில். ஸோ அதுலேருந்து நம்ம டெரிவ் பண்ணிக்கலாம். 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் பி மைனஸ் ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் பின்றது பி மைனஸ் ஏ நம்ம டெரிவ் பண்ணிக்கலாம். மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ மைனஸ் பி, அதாவது 2s ஈக்குவல் டு இப்போ 2s ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தானே. ஸோ அதனால் அங்கே 2sக்கு பதில் என்ன பண்ணுறீங்க, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 1/2 இன்ட்டு காஸ் சின்னு இருக்குது மைனஸ் காஸ் ஆஃப் 2s மைனஸ் சின்னு இருக்குது. இப்போ 2sக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல். ஸோ ரிமைனிங் வந்து சின்னு இருக்குது, இங்கே ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் பி மைனஸ் ஏ மைனஸ் காஸ் ஆஃப் சின்னு இருக்கும் ப்ளஸ் 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் சி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு இருக்கும். ஸோ இப்போ இதில் 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் பி மைனஸ் ஏ மைனஸ் காஸ் ஆஃப் சி ப்ளஸ் காஸ் ஆஃப் சி மைனஸ் 1/2 காமனை வெளியே எடுத்துட்டாக்கா மீதி ரிமைனிங் என்ன இருக்குனாக்கா 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் பி மைனஸ் ஏ மைனஸ் காஸ் ஆஃப் சி ப்ளஸ் காஸ் ஆஃப் சி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு இருக்கும். ப்ளஸ் காஸ் சி மைனஸ் காஸ் சி கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் வந்து 1/2 இன்ட்டு காஸ் பி மைனஸ் ஏன்றத மைனஸ் வெளியே எடுத்துனாக்கா ஏ மைனஸ் பி ஆகிடும் மைனஸ் ஆஃப் காஸ் ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா? ஸோ இதில் காசில் வந்து தீட்டா பிளேஸில் மைனஸ் இருந்தால் பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இப்போ காஸ் ஏ மைனஸ் பின்னு வந்துடும் மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி. நெக்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டில் காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பிக்கு 2 sin a இன்ட்டு sin b ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணினாக்கா 1/2 இன்ட்டு 2 sin a இன்ட்டு sin b 2 கேன்சல் பண்ணினாக்கா ரிமைனிங் sin a இன்ட்டு sin b. ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது sin a இன்ட்டு sin b. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.7 கொஸ்டின் நம்பர் 3. If x plus y plus z equal to xyz, then prove that 2x by 1 minus x square plus 2y by 1 minus y square plus 2z by 1 minus z square equal to 2x by 1 minus y square into 2y by 1 minus y square into 2z by 1 minus z square proof form. Very easy ஆன sum இது. First let x equal to என்ன கொடுத்தோம் பாருங்க, tan a, y is equal to tan b, z equal to tan c நம்ம எடுத்துரும். இதை நாமளே எடுத்துக்கிட்டு x equal to tan a, y equal to tan b, z equal to tan c எடுத்துரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டேக் a plus b plus c equal to 180 டிகிரி, இதை நாமளே எடுத்துரும். ஸோ இதில் வந்து 2a 2b 2c equal to 360 எல்லாத்தையும் டோட்டல் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க.
12 மல்டிப்ளை பண்ணும்போது 2a + 2b + 2c = 360 ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து 2a + 2b மட்டும் டெரி பண்ணுறோம். 2a + 2b மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 2c ஆன்சர் மைனஸ் ஆகிடும். அப்போ 360 - 2c ஆகிடும். ஸோ டேக்கிங் tan ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடு tan எடுக்கிறீங்க. இப்போ tan 2a + 2b = tan 360 - +2c வந்துடும். ஸோ -2c வந்துடும். ஸோ அப்போ இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து tan a + b ஃபார்முலா ஓகேங்களா. இப்போ tan a + tan b / 1 - tan a tan b. இப்போ tan 2a + tan 2b / 1 - tan 2a × tan 2b. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா tan 360 - 2c வரணுங்க, ப்ளஸ் கிடையாது. ஸோ அப்போ tan 360 - 2c = -tan 2c வந்துடும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா டினாமினேட்டர் ஆன்சர் மூவ் பண்ணிங்கனாக்கா ரைட் ஹேண்ட் மூவ் பண்ணிங்கனாக்கா மல்டிப்ளை ஆகிடும். ஸோ அப்போ tan 2a + tan 2b = -tan 2c × 1 - tan 2a × tan 2b ஓகேங்களா. ஸோ அப்போ tan 2a + tan 2b = -tan 2c ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது -tan 2c - ப்ளஸ் ஆகிடும். tan 2a tan 2b tan 2c வந்துடும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு tan 2a + tan 2b + tan 2c இந்த மைனஸ் ஆகிற டேர்ம் இருக்குல்ல, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -tan 2c வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற -tan 2c லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ tan 2a + tan 2b + tan 2c = tan 2a × tan 2b × tan 2c ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா tan 2a ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா tan 2a ஃபார்முலா, tan 2b ஃபார்முலா, tan 2c ஃபார்முலா அதான் அங்கே அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் tan 2a = tan 2a ஃபார்முலா பண்ணால் 2 tan a / 1 - tan square a ப்ளஸ் tan 2b பார்த்தாக்கா 2 tan b / 1 - tan square b ப்ளஸ் tan 2c ஃபார்முலா 2 tan c / 1 - tan square c லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓகேங்களா. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் 2 tan a / 1 - tan square a அதே ஃபார்முலாஸ் தான் ஓகேங்களா. இந்த வந்து ப்ளஸில் இருக்குது, இங்கே மல்டிப்ளைல இருக்குது, அதே தான் ஓகேங்களா. tan 2b ஃபார்முலா 2 tan a b / 1 - tan square b × tan 2c ஃபார்முலா 2 tan c / 1 - tan square c ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேயே tan a = x வச்சுருக்கோம், tan b = y வச்சுருக்கோம், tan c = z நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அப்போ tan a-க்கு x சப்ஸ்டிட் பண்ணுவோம், tan b-க்கு y, tan c-க்கு z சப்ஸ்டிட் பண்ணினாக்கா ஸோ 2x / 1 - x square ப்ளஸ் 2y / 1 - y square ப்ளஸ் 2z / 1 - z square = ப்ராக்கெட்டில் 2x அதாவது 2 tan a / 1 - tan square a to 2 tan b / 1 - tan square b into 2 tan c / 1 - tan square c ஓகேங்களா. ஸோ அப்போ 2x / 1 - x square ப்ளஸ் 2y / 1 - y square ப்ளஸ் 2z / 1 - z square = இங்கே அதேமாரி tan a tan b tan c-க்கு வந்து x y z சப்ஸ்டிட் பண்ணுங்க. tan a-க்கு x, tan b-க்கு y, tan c-க்கு z. அப்போ 2x / 1 - x square to 2y / 1 - y square 2z / 1 - z square ஓகேங்களா. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது இதுதான். ஹென்ஸ் ப்ரூவ்ட், தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.7ல கொஸ்டின் நம்பர் 4. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் மெட்டர் இஃப் a + b + c = π/2 ப்ரூவ் தட் sin 2a + sin 2b + sin 2c = 4 × cos a × cos b × cos c ப்ரூஃப் ஆன் ஓகேங்களா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் sin 2a + sin 2b + sin 2c. இதில் வந்து ஃபர்ஸ்ட் டூ டேர்முக்கு வந்து sin c + sin d ஃபார்முலா யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டூ டேர்ம் அதாவது sin 2a + sin 2b இருக்குல்ல, அதுக்கு sin c + sin d ஃபார்முலா. பட் 2 sin 2a + 2b/2 × cos 2a - 2b/2 ஓகேங்களா ப்ளஸ் sin 2c ஓகேங்களா. நெக்ஸ்ட் 2 காமனாக வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிடலாம் நியூமரேட்டர் டினாமினேட்டர். ஸோ ரிமைனிங் வந்து 2 sin a + b × cos a - b + sin 2c இருக்கும். நெக்ஸ்ட் கிவனில் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் a + b + c = π/2 கொடுத்துறாங்க. ஸோ அதுலேருந்து a + b டெரிவ் பண்ணிடலாம். a + b = π/2 - c வந்துடும். அப்போ a + b-க்கு வந்து π/2 - c அப்ளை பண்ணுறீங்க. ஸோ 2 sin of π/2 - c. π/2னாக்கா 90 டிகிரி அர்த்தம், பைனா 180 டிகிரி, π/2னாக்கா 90 டிகிரி அர்த்தம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் cos of a - b ப்ளஸ் sin 2c ஓகேங்களா. அப்போ 2 × sin 90 - θ அதாவது π/2னா 90 சொன்னானு. ஸோ அப்போ sin 90 - θ = cos θ. அப்போ cos c வந்துடும். ஸோ × cos a - b ப்ளஸ் sin 2c ஃபார்முலா பண்ணாக்கா 2 sin c × cos c ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 2 cos of cos a - b இருக்குது. ஸோ அதில் cos அதாவது 2 cos c காமனாக வெளியிடலாம். 2 cos c காமனாக வெளியே எடுத்துட்டாக்கா cos a - b ப்ளஸ் sin c ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு sin c-க்கு வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க 2 cos c × cos of a - b
plus sin c னு இருக்கு c equal to pi by 2 minus a plus b சப்ஸ்டிட் பண்ணனும் இப்போ sin of pi by 2 minus a plus b இப்போ sin pi by 2 90 னு அர்த்தம் sin 90 minus cos ஆயிடும் so அப்ப 2 cos c into cos a minus b plus cos a plus b னு ஆயிடும் ஓகேங்களா so அப்ப 2 cos c into இந்த cos a plus b plus cos a minus ஃபார்ம் வந்து 2 cos a into cos b so மல்டிப்ளை பண்ணினாக்கா 4 cos a into cos b into cos c ஓகேங்களா so இத நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது hence proved that's all next exercise 3.7 la question number 4 la second row letter if a plus b plus c equal to pi by 2 prove that cos 2a plus cos 2b plus cos 2c equal to 1 plus 4 sin a into sin b into sin c ஓகேங்களா சோ இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம் ஃபர்ஸ்ட் cos 2a plus cos 2b plus cos 2a cos 2a ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 cos a into 2 அதாவது ஃபர்ஸ்ட் 2 term cos c plus cos d ஃபார்முலா ஓகேங்களா ஃபர்ஸ்ட் 2 term வந்து cos 2a plus cos 2b க்கு cos c plus cos d ஃபார்முலா யூஸ் பண்றீங்க ஓகேங்களா அப்ப 2 cos of 2a plus 2b by 2 into cos of 2a minus 2b by 2 plus cos 2c. So, numerator denominator காமனா 2 வெளியே எடுத்து கேன்சல் பண்ணுறீங்க ஸோ கேன்சல் பண்ணிட்டாக்கா ரிமைனிங் வந்து நம்மளுக்கு 2 cos a plus b into cos a minus b இருக்கு plus cos 2c. ஸோ கிவனில் a plus b plus c equal to pi by 2 கொடுத்துறாங்க ஸோ அதுலேருந்து a plus b டெரிவ் பண்ணிடலாம் a plus b equal to pi by 2 minus c. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணினாக்கா 2 cos of pi by 2 minus c into cos of a minus b plus cos 2c. cos 90 minus theta equal to sin theta ஆயிடும் ஓகேங்களா cos pi by 2 minus c இருக்குல்ல அது cos 90 minus theta னு அர்த்தம் pi by 2 னாக்கா 90 னு அர்த்தம் ஸோ அப்போ cos 90 minus theta equal to sin theta ஸோ அப்போ 2 sin c into cos a minus b plus cos 2c ஓகேங்களா ஸோ அப்போ அந்த cos 2c ஃபார்முலா வந்து 1 minus 2 sin square c ஃபார்முலா இருக்கு ஸோ அப்போ cos 2a ஃபார்முலா வந்து 1 minus sin 2 sin square a இந்த cos 2c னு இருக்கு அப்போ 2 sin square 1 minus 2 sin square c ரைட் பண்ணுறோம் ஸோ அப்போ 2 sin c காமனாக வெளியே எடுக்கலாம் 2 sin c காமனாக வெளியே எடுத்துறாக்கா so 2 sin c into cos a minus b minus 2 sin square c plus 1 காமனாக வெளியே எடுத்து தேவையில்ல ஸோ ரீரைட் பண்ணிவிட்டு இதில் 2 sin c காமனாக வெளியே எடுக்கிறோம் இப்போ தான் வெளியே எடுத்துறாக்கா ரெமினிங் வந்து cos a minus b minus sin c லாஸ்ட்டில் ப்ளஸ் 1 இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா சி இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க அந்த ப்ராக்கெட்டில் இப்போ சி ஈக்குவல் டு pi by 2 மைனஸ் a plus b ஸோ அப்போ 2 sin c இன்ட்டு cos a minus b மைனஸ் sin ஆஃப் சிக்கு வந்து pi by 2 மைனஸ் a plus b ஓகேங்களா ப்ளஸ் 1 sin 90 மைனஸ் வந்து காஸ் டேர்ம் மாறட்டும் ஸோ அப்போ 2 sin c இன்ட்டு cos a minus b மைனஸ் cos a plus b ப்ளஸ் 1 ஓகேங்களா ஸோ அப்போ ரீரைட் பண்ணும்போது 1 வந்து ஃபர்ஸ்ட்டில் ரைட் பண்ணிக்கிறோம் 1 ப்ளஸ் 2 sin c இன்ட்டு ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா cos a minus b மைனஸ் cos a plus b இருக்குது அது ஃபார்முலா 2 sin a into sin b ஓகேங்களா சப்ஸ்டிட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணினாக்கா 1 plus 2 to 4 வந்துடும் 4 sin a sin b into sin c ஓகேங்களா இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது hence proved that's all next exercise 3.7 la question number 5 la first row letter if triangle abc is a right triangle and if angle a equal to pi by 2 then prove that cos square b plus cos square c equal to 1 proof ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கிவன் ரைட் பண்ணுவோம் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு பை பை 2 கொடுத்துறாங்க தென் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு பை பை 2 ஓகேங்களா ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னாக்கா காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் சின்னு கொடுத்துறாங்க ஸோ ஒரு ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிவிடுங்க 90 டிகிரி ஏ ஆங்கிள் வந்து 90 டிகிரி வச்சுக்கோம் ஏன்னா அவங்க கிவன் வந்து கொடுத்துறாங்க பாருங்க ஆங்கிள் ஏ ஈக்குவல் 90 டிகிரி ஸோ பி அண்ட் சி ரைட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் சிக்கு வந்து 1 minus sin square c ரைட் பண்ணலாம் ஃபார்முலா ஸோ 1 ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிவிட்டு cos square b minus sin square c ரீரைட் பண்ணுறோம் இதில் 1 plus cos square b minus sin square b ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா cos of b plus c into sin of b minus c ஓகேங்களா ஸோ 1 plus cos b plus c ஈக்குவல் டு என்னன்னா b angle c angle பண்ணால் 90 டிகிரி ஓகேங்களா இப்போ cos 90 into sin of b minus c ஓகேங்களா ஸோ 1 plus cos 90க்கு வேல்யூ வந்து 0 into sin of b minus c ஸோ அப்போ செகண்டில் அந்த டேர்ம் 0 ஆகிடும் அப்போ 1 plus அந்த 0 ஆகிடும் ஃபுல்லாக அப்போ ஈக்குவல் டு 1 hence proved நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 3.7 கொஸ்டின் நம்பர் 5ல செகண்ட் ரோம் லெட்டர் இஃப் triangle ABC is a right hand triangle angle A is pi by 2 then prove that sin square b plus sin square c equal to 1 proof பண்ணணும் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோ sin square b plus sin square c இப்போ sin square b அப்படியே வச்சுக்கிட்டு இந்த sin square c 1 minus cos square c ரைட் பண்ணலாம்
ஃபார்முலா 1 ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிங்க ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி மைனஸ் காஸ் ஸ்கொயர் சி ஓகேங்களா. ஸோ அப்போ 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி மைனஸ் காஸ் ஸ்கொயர் சின்னு இருக்கு. மைனஸ் காமன் வெளியே எடுத்தினாக்கா 1 மைனஸ் ஆஃப் காஸ் ஸ்கொயர் சி மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு வந்துடும். ஸோ 1 மைனஸ் ஆஃப் காஸ் ஸ்கொயர் சி மைனஸ் சைன் ஸ்கொயர் பி ஃபார்முலா பார்த்தினாக்கா மைனஸ் காஸ் ஏ சி ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஆஃப் சி மைனஸ் பி ஓகேங்களா. ஸோ அப்போ 1 மைனஸ் காஸ் சி ப்ளஸ் பிக்கு வந்து ஆங்கிள் வந்து 90 டிகிரி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அப்போ காஸ் 90 டிகிரி இன்ட்டு காஸ் ஆஃப் சி மைனஸ் பி. இப்போ 1 மைனஸ் காஸ் 90 வேல்யூ 0 ஆகிடும் இன்ட்டு காஸ் ஆஃப் சி மைனஸ் பி அந்த டைம் 0 ஆகிடும். அப்போ ஈக்குவல் டு 1. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.7 கொஸ்டின் நம்பர் 5ல தேர்ட் ரோமீட்டர். இஃப் triangle ABC is a right angle triangle and if angle A equal to pi by 2 then prove that cos B minus cos C equal to -1 plus 2 root 2 cos B by 2 into sin C by 2 ஓகேங்களா. ஸோ let us take cos A plus cos B minus sin A sin C into sin cos A plus cos B minus sin C எடுத்துக்கிறீங்க. ஸோ அதில் since A equal to 90 டிகிரி ஆல்ரெடி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ காஸ் ஏ ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. காஸ் ஏ ஈக்குவல் டு 0 அப்போ ஏன்றது 90 டிகிரி அங்கே அப்ளை பண்ணாக்கா என்னோட காஸ் 90 0 ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அப்போ -1 ப்ளஸ் 4 காஸ் ஏ பை 2 இன்ட்டு காஸ் பி பை 2 இன்ட்டு சைன் சி பை 2 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு -1 ப்ளஸ் 4 காஸ் ஏ பை 2 ஏன்றது வந்து 90 டிகிரி ஏன்றது 90 டிகிரி அப்போ 90 டிகிரி பை 2 இன்ட்டு காஸ் பி பை 2 இன்ட்டு சைன் சி பை 2 -1 ப்ளஸ் 4 இன்ட்டு காஸ் 45 டிகிரி into cos b by 2 into sin c by 2 ஓகேங்களா. -1 plus 4 into cos 45 டிகிரிக்கு வேல்யூ வந்து 1 by root 2 into cos b by 2 into sin c by 2 ஓகேங்களா. ஸோ இப்போ -1 plus 4 into 1 by root 2ன்னு இருக்குது. ஸோ அதை எப்படி ரைட் பண்ணலான்னாக்கா இந்த 4 வந்து 2 into 2ன்னு ஸ்பிட் பண்ணிவிட்டு தட் ஒரு 2 வந்து root 2 into root 2ன்னு ஸ்பிட் பண்ணலாம். 4 இருக்குல்ல அந்த 4 வந்து 2 into 2ன்னு ஸ்பிட் பண்ணுறோம். பிரிச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த ஒரு 2 மட்டும் எடுத்து root 2 into root 2 பண்ணிவிட்டு அந்த ஒரு root 2 டினாமினேட்டர் root 2 கேன்சல் பண்ணினாக்கா 2 into 2ன்னு வந்துடும் பாருங்கள். அப்போ அதில் -1 ப்ளஸ் 2 இன்ட்டு அந்த ஒரு 2 வந்து root 2 into root 2 பண்ணிவிட்டு 1 by root 2 இன்ட்டு cos b by 2 இன்ட்டு sin c by 2 வந்துடும். இப்போ ஒரு root 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் வந்து -1 ப்ளஸ் 2 இன்ட்டு root 2 cos b by 2 இன்ட்டு sin c by 2. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது தான் hence proved. That's all. Hi students, today homework sums. Example 3.39, example 3.40, example 3.41. 3 sums are homework. ஸோ ஒர்க்கப் பண்ணி ஆப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஃபார்முலாஸ்லாம் ஐடென்டிட்டிஸ்லாம் நல்லா தரவு பண்ணிங்க. ஃபார்முலாஸ் தெரியாமல் ஒரு சம் கூட ஒர்க்கப் பண்ண முடியாது. ஸோ ஃபார்முலாஸ் நல்லா தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.